வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். போருக்கு பிந்தைய காசாவுக்கான இஸ்ரேலின் திட்டங்கள் எப்படி இருக்கும் என்பது பற்றி நிறைய விவாதங்கள் நடந்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்தின் ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. இது காசாவின் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் கொடுக்க இஸ்ரேலின் திட்டத்தை காட்டுகிறது. ஆனால் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன. முதலில் திட்டத்தை பார்க்கலாம். திட்டம் பெரிய உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார முதலீடுகள் மூலம் பிராந்திய பொருளாதாரத்தில் காசாவை மீண்டும் ஒருங்கிணைக்க மற்றும் நிரந்தர அமைதியை கொண்டு வருவதற்கான நோக்கம் ஒன்றை காட்டுகிறது. காசாவின் அரசியலை மிதப்படுத்துவதற்காக காசாவை மீண்டும் கட்டியெழுப்பும் இலக்கையும் இந்த திட்டம் காட்டுகிறது. திட்டத்தின்படி காசாவை சுயராஜ்யத்திற்கு திரும்ப 3 கட்டங்கள் உள்ளன. முதல் கட்டத்தில் மனிதாபிமான உதவி என்ற தலைப்பில் முதல் படி 12 மாதங்கள் நீடிக்கும். ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இல்லாத பாதுகாப்பான பகுதிகளை இஸ்ரேல் வடக்கில் தொடங்கி மெதுவாக தெற்கில் பரவும். அரபு நாடுகளின் கூட்டணி சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் மொரோக்கோ பாதுகாப்பான பகுதிகளில் மனிதாபிமான உதவிகளை பகிர்ந்தளித்து மேற்பார்வை செய்யும். அரபு நாடுகளின் மேற்பார்வையின் கீழ் காசாவின் பாலஸ்தீனியர்கள் பாதுகாப்பான வலயங்களை நடத்துவார்கள். அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் 2ஆம் கட்டம் தொடங்கும். அரபு கூட்டணி காசா மறுவாழ்வு ஆணையம் GRI எனப்படும் பலதரப்பு அமைப்பை உருவாக்கி புனரமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடவும் காசாவின் நிதிகளையும் நிர்வகிக்க செய்யும். GRI காசாவிலும் பாதுகாப்பான பகுதிகளை நிர்வகிப்பதற்கான பொறுப்பை ஏற்கும். சுய ஆளுகை என்று அழைக்கப்படும் 3ஆம் கட்டத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயற்படும் உரிமையை இஸ்ரேல் தக்க வைக்க கொள்ளும். அதிகாரம் மெதுவாக ஒரு உள்ளூர் காசா அரசாங்கத்திற்கு அல்லது ஐக்கிய பாலஸ்தீனிய அரசாங்கத்திற்கு மேற்கு கரை உட்பட மாற்றப்படும். பாலஸ்தீனியர்கள் சுதந்திரமாக காசாவை முழுமையாக நிர்வகித்து ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைவது இறுதிப்படியாகும். இந்த திட்டம் சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு பல நன்மைகளை அளிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரை தெற்கில் பாதுகாப்பு மற்றும் சவுதி அரேபியாவுடன் நல்லிணக்க ஒப்பந்தம் ஏற்படுவதுதான் முக்கிய நன்மை. இதில் பங்கு பெறும் வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்காவுடனான தற்காப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் காசாவின் மத்திய தரைக்கடல் துறைமுகங்களுக்கு ரயில்வே மூலம், குழாய் வழிகள் மூலம் தடையற்ற அணுகல் ஆகியவை கிடைக்கும். காசாவின் இத்தகைய முயற்சி வெற்றி பெற்றால் ஏமன், சிரியா, லெபனான் ஆகிய நாடுகளில் மீண்டும் நடக்கலாம் என்றும் திட்டம் கூறுகிறது. காசா மக்களை பொறுத்தவரை ஹமாஸ் கட்டுப்பாட்டின் முடிவுக்கு பின்னர் மிகப்பெரிய நன்மைகளாக காசா பகுதியில் பெரிய முதலீடு மற்றும் பெரிய வேலைவாய்ப்புகள் கிட்டும். அத்துடன் மேற்கு கரையுடன் மீண்டும் ஒன்றிணைந்து சுய ஆட்சியை அடைவதற்கான பாதையாக இது மாறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? முதலில் இதை ஈரான் நடக்க விடாமல் தடைகளை ஏற்படுத்தும். காரணம், மத்திய கிழக்கில் தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் ஈரானின் முக்கியத்துவத்தை இழக்க வைத்துவிடும். ஷியா பிரிவு ஈரானை விட சன்னி பிரிவு அரபு நாடுகளின் கைகளை ஓங்க வைத்துவிடும். அரபு நாடுகளும் இஸ்ரேலும் நெருக்கமாகி விடுவார்கள். அடுத்து இதில் தைரியமாக இறங்க எத்தனை அரபு நாடுகள் முன்வரும்? அரேபிய அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் அதிகார பகிர்வு திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று அழைத்தனர். ஏனெனில் இது பாலஸ்தீனம் என்ற நாட்டை நோக்கி வெளிப்படையான பாதையை உருவாக்கவில்லை. போருக்கு பிந்தைய திட்டமிடலில் ஈடுபடுவதற்கு இது ஒரு கடினமான முன் நிபந்தனை என்று அமீரக மற்றும் சவுடி அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் மற்றவர்கள் இந்த முன்மொழிவை எச்சரிக்கையுடன் வரவேற்றுள்ளனர். காரணம், இது குறைந்தபட்சம் இஸ்ரேலிய தலைவர்களிடையே அவர்களின் பொது அறிக்கைகளை விட அதிக நெகிழ்வுத்தன்மையை குறிக்கிறது. இந்த முன்மொழிவின் கீழ் அரபு இஸ்ரேலிய கூட்டணி அமெரிக்காவுடன் இணைந்து பேரழிவுக்கான பிரதேசத்தை மீண்டும் அபிவிருத்தி செய்யவும், அதன் கல்வி முறையை மாற்றியமைக்கவும், ஒழுங்கை பராமரிக்கவும் காசாவால் பாலஸ்தீனிய தலைவர்களை நியமிக்கும். இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிற்குள் தொடர்ந்து செயற்படலாம் என்று திட்டம் தெரிவிக்கிறது. அந்த ஒன்றுபட்ட நிர்வாகம் ஒரு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீனிய அரசாக அமையுமா அல்லது மேற்கு கரையின் சில பகுதிகளை நிர்வகிக்கும் பாலஸ்தீனிய ஆணையத்தையும் உள்ளடக்குமா என்பதை இந்த முன்மொழிவு வெளிப்படையாக கூறவில்லை. பகிரங்கமாக பிரதம மந்திரி நேதன்யாகு முழு பாலஸ்தீனிய இறையாண்மையின் யோசனையை நிராகரித்தார் மற்றும் பாலஸ்தீனிய அதிகாரத்தின் தலையீட்டை நிராகரித்தார். பாலஸ்தீன அரசை உருவாக்கும் நோக்கில் இஸ்ரேலிய தலைவர்கள் நடவடிக்கைகளை எடுக்காத வரையில் இஸ்ரேலுடனான உறவுகளை சீர்படுத்த மாட்டோம் என சவுடி அரசாங்கம் கூறியுள்ளது. சவுடி அரசு மேலிடத்திற்கு நெருக்கமானதாக கருதப்படும் சவுடி ஆய்வாளர் அலி ஷிகாபி கூறுகையில், திட்டத்தின் விவரங்களிலும் வெளிப்படையாக அமைக்கப்பட வேண்டும். பிரச்சனை என்னவென்றால், இஸ்ரேலியர்கள் தெளிவற்ற சொற்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். எனவே சவுடி அரசாங்கம் அத்தகைய தெளிவை தேடும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். இருப்பினும் இந்த முன்மொழிவு இஸ்ரேலிய அதிகாரிகள் விவாதித்ததாக அறியப்படும் போருக்கு பிந்தைய காசாவிற்கான மிகவும் விரிவான திட்டம். அத்துடன் அது சில பகுதிகள் பொது மற்றும் தனிப்பட்ட முறையில் அரபு தலைவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களுடன் ஒத்துப்போகின்றன. இந்த திட்டம் குறித்து இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் தாமஸ் ஆர்னைட்ஸ் இஸ்ரேலின் உள் சிந்தனையை வெளிப்படுத்தியதால் இந்த முன்மொழிவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார்.
இஸ்ரேலிய அரசாங்கத்தின் பொது நிலைப்பாடு இருந்த போதிலும் திரைக்கு பின்னால் இஸ்ரேலிய அதிகாரிகள் போருக்கு பிந்திய காசா எப்படி இருக்கும் என்பதை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது என்றும் நைட்ஸ் கூறினார். தொழில் அதிபர்களின் ஒரு குழு, அவர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலியர்கள், அவர்களில் சிலர் நேதன்யாகுவுக்கு நெருக்கமானவர்கள், நவம்பர் மாதத்தில் இந்த திட்டத்தை வரைந்தனர் என்று கூறப்படுகிறது. அரசாங்க அதிகாரிகளில் ஒருவரின் கூற்றுப்படி இது டிசம்பர் மாதம் திரு நேதன்யாகுவின் அலுவலகத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு முறையாக முன்மொழியப்பட்டது. ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டு காசாவில் எஞ்சியிருக்கும் பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் வரை இந்த திட்டம் இஸ்ரேல் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் இன்னமும் பரிசீலனையில் இருப்பதாக அதிகாரிகள் இருவர் கூறினார்கள். அங்குள்ள அதிகாரிகளின் கூற்றுப்படி 34,000க்கும் அதிகமான மக்களை கொன்ற இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலின் பேரழிவு இருந்த போதிலும் தெற்கு காசாவின் சில பகுதிகளை ஹமாஸ் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இந்த யோசனையை மேம்படுத்துவதை விரும்பும் சில வர்த்தகர்கள் அமெரிக்கா, எகிப்து, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட பல அரபு மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்களின் அதிகாரிகளுக்கு இந்த திட்டம் குறித்து விளக்கியுள்ளோம் என்றார்கள். நவீனமயமாக்கல் திட்டங்களில் சவுதி அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயருக்கும் இது காட்டப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள பழிவாங்கலில் இருந்து தனது உறவினர்களை பாதுகாப்பதற்காக பெயர் குறிப்பிட வேண்டாம் என்று கேட்ட ஒரு பாலஸ்தீனிய தொழிலதிபர் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இந்த யோசனையை ஊக்குவிப்பதில் ஈடுபட்டுள்ளார். திட்டம் பற்றி கேட்டதற்கு ஐக்கிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பினருக்கும் வெளிப்படையான, அதே நேரத்தில் அரசியல் தீர்வுக்கான சாலை வரைபடத்தில் உடன்பாடு ஏற்படும் வரை காசாவில் எந்த ஒரு புனரமைப்பு முயற்சியிலும் அமெரிக்க அரசாங்கம் பங்கேற்காது. ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய அரசுடன் இரு நாடுகளின் தீர்வை நிறுவுதல்தான் அமீரகத்தின் கொள்கை என்றார். ஒரு சவுடி அதிகாரி பாலஸ்தீனிய அரசை நோக்கி நம்பகமான பாதையை உருவாக்கவில்லை அல்லது பாலஸ்தீனிய அதிகாரத்தின் ஈடுபாட்டை உறுதி செய்யவில்லை என்பதால் அந்த திட்டத்தை நிராகரித்தார். இந்த திட்டம் குறித்து சவுடி அதிகாரிகளுக்கு முன்னர் தெரியப்படுத்தப்பட்டது என்பதையும் அந்த அதிகாரி மறுத்தார். எகிப்திய அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளரும் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இந்த யோசனைக்கு சர்வதேச ஆதரவை பெறுவதே திட்டத்தை தயாரிக்க தொழிலதிபர்களின் நோக்கமாக இருக்கிறது. நேதன்யாகுவின் கூட்டணி அரசாங்கம் ஒரு பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதை உறுதியாக நிராகரிக்காத திட்டத்தை ஆதரித்தால் சரிந்துவிடும். அவரது கூட்டணியில் தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் பாலஸ்தீனிய இறையாண்மையை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, காசாவில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை மீண்டும் நிறுவ விரும்புகிறார்கள். ஹமாஸை அழிக்காமல் நேதன்யாகு காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்று மிரட்டியுள்ளனர். பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவதையும் எதிர்க்கிறார்கள் என்று கருத்து கணிப்பு காட்டுகிறது. பாலஸ்தீனிய அரசு போரை தொடங்கிய இஸ்ரேல் மீதான எல்லை தாண்டிய தாக்குதலின் போது அக்டோபர் 7ஆம் தேதி சுமார் 1200 பேரை கொன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஹமாஸுக்கு வெகுமதி அளிக்கும் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் நேதன்யாகு சவுதி அரேபியாவுடனான ஒரு முக்கிய இயல்புநிலை ஒப்பந்தத்தை செய்ய முடிந்தால் பாலஸ்தீன இறையாண்மைக்கான கற்பனையான சாத்தியத்தை திறந்துவிட தயாராக இருப்பார் என்று ஆய்வாளர்கள் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் நம்புகின்றனர். மிகவும் செல்வாக்குமிக்க அரபு அரசான சவுடியுடன் ராஜதந்திர உறவுகளை உருவாக்குவது நேதன்யாகு தனது அரசியல் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க அனுமதிக்கும் என்று நம்புவதாக தெரிகிறது. இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளரும் பிரதமருக்கான முன்னாள் மூலோபாயவாதியுமான நடாப் ஸ்ட்ராய்ஸ்லர் அவர் இந்த சூழ்நிலையை விரும்புகிறார் என்று கூறினார். மொத்தத்தில் இது வெறும் காகிதத்தில் உள்ள திட்டமா அல்லது செயற்படுத்தப்படுமா என்பது காசா போர் முடிந்தாலே தெரியவரும். காரணம், திட்டத்தில் ஹமாஸுக்கு மிகச்சிறிய பங்களிப்பு கூட இல்லை.